மகாபாரதம் மகாபிரஸ்தானிக பருவம். பாண்டவர்களின் இறுதிப் பயணம் மற்றும் தர்மரின் நாய். கிருஷ்ணர் மறைந்ததும் பாண்டவர்கள் வாழ்வின் மீதான பற்றை இழந்தனர். அவர்கள் பரீக்ஷித்துவை மன்னனாக முடிசூட்டிவிட்டு திரௌபதியுடன் இமயமலையை நோக்கித் தங்களது இறுதிப் பயணத்தை மகாபிரஸ்தானம் தொடங்கினர். ஒரு நாய் அவர்களை பின்தொடர்ந்தது. அவர்கள் மேரு மலையை ஏறும்போது முதலில் திரௌபதி கீழே விழுந்து இறந்தாள். பீமன் கேட்டான், அண்ணா, அவள் ஏன் விழுந்தாள்? தர்மர் சொன்னார், அவள் நம் ஐவரிடமும் அன்பு காட்டினாலும் பார்த்தன் அர்ஜுனன் மீது தனிப்பட்ட அன்பு அதிகம் காட்டினாள். அந்த ஓரவஞ்சனைக்காக அவள் விழுந்தாள். அடுத்து சகாதேவன் விழுந்தான், தன் அறிவின் மீது கர்வம் கொண்டதால். பிறகு நகுலன் விழுந்தான், தன் அழகின் மீது கர்வம் கொண்டதால். அர்ஜுனன் விழுந்தான், தன் வீரத்தின் மீது கர்வம் கொண்டதாலும் ஒரே நாளில் எதிரிகளை அழிப்பேன் என்ற சபதத்தை நிறைவேற்றாததாலும். கடைசியாக பீமன் விழுந்தான், அளவுக்கு மீறி உண்டதாலும் பிறர் பலத்தை மதிக்காததாலும். தர்மபுத்திரர் மட்டும் அந்த நாயுடன் தொடர்ந்து நடந்தார். இந்திரன் தேரைக் கொண்டு வந்து அவரை சொர்க்கத்திற்கு அழைத்தான். தர்மபுத்திரா, இந்த நாயை விட்டுவிட்டு வா என்றான். தர்மர் மறுத்தார். என்னை நம்பி வந்தவனை கைவிடுவது பாவம். நாய் வரவில்லை என்றால் நானும் வரவில்லை என்றார். உடனே அந்த நாய் மறைந்து யமதர்மனாக காட்சியளித்தது. மகனே, இது உனக்கு இறுதிச் சோதனை, நீ வென்றுவிட்டாய் என்று பாராட்டினார். தர்மர் உடலோடு சொர்க்கம் சென்றார். அடுத்த மற்றும் கடைசி பருவம் ஸ்வர்காரோகண பருவம். சொர்க்கத்தில் தர்மர் கண்ட காட்சி பற்றி விரிவாக காண்போம்.